இயக்குனர் ராஜ்குமாரன் அப்படின்னு சொல்றதை விட தேவயானி அவர்களுடைய கணவர் அப்படின்னு சொல்றது தான் பலருக்குமே அவரை பத்தி தெரியும். கமலஹாசன் அவர்களுக்கு நடிக்கவே தெரியாது, மகேந்திரன் அவர்களுக்கு இயக்கவே தெரியாது. நக்கர நாய்க்கு செக்கு எது சிவலிங்கம் எதுவும் தெரியுமா? ராஜகுமாரன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வரிசையில் நம்ம எடுத்துக்கிறதுனே தெரில. என்ன ஒரு மனநோயாளியா என்னங்கிறது இப்போ சந்தேகமாக இருக்கு. பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த பைத்தியத்தெல்லாம் கூட்டு ஏலம் எடுக்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அந்த காட்சியில் இந்த நிறைய பேர் இந்த லூஸ் மோகன், இந்த ஓமக்குச்சி நரசிம்மன் இவங்களையெல்லாம் கொண்டு உட்கார வச்சிருப்பாரு. ஏலம் எடுக்கும் போது பாண்டியராஜன் அந்த அந்த ஓனரை ஏமாற்றி காசு வாங்கிட்டு போகிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 4000 7000 10,000 அப்படின்னு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள நம்ம திருத்த முடியாது. மாமா பிஸ்கோத்து அது மாதிரி. ஆமா, மாமா பிஸ்கோத்து. மகேந்திரன்லாம் என்ன இயக்குனர், அவரெல்லாம் ஒரு 4-5 படம் தான் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட விட்டா கூட பரவாயில்ல. ராமநாராயணன் 100 படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாரு. இது எப்படி சார் இந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? அதாவது ஒரு 4 படம் 5 படம் எடுத்துட்டாருங்கிறதுக்காண்டி அவர் சரியில்லாத இயக்குனர், சிறந்த இயக்குனர் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ ஒரு புத்தக கடையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே திருக்குறள் ஒரு நாளைக்கு 1-2 புத்தகம் தான் விற்கும். இந்த மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த செக்ஸ் பற்றி எழுதுகிற பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா 100-200 விற்கும் ஒரு நாளைக்கு. அதனால் திருக்குறள் மட்டமான புத்தகம்னு சொல்லிடுவீங்களா? என்ன சார் நீங்கள் கமலஹாசன் சின்ன நடிகர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எப்படி சொல்ல தம்பட்டமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா அமிதாப் பச்சன் 6.25 அடி, கமலஹாசன் 4.25 அடி. அப்போ அமிதாப் பச்சனுக்கு கமலஹாசன் சின்ன நடிகர் தானே அப்படிங்கிறார். இது என்ன மனநிலை, என்ன பேசுகிறாரு? அமீர் ஒரு ட்வீட் போட்டுக்கார் பார்த்தீங்களா? மனநோயாளி அப்படிங்கிறது சிலது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பேசுறத விட நம்ம வித்தியாசமா பேசினா நம்ம நம்ம மேல அட்டென்ஷன் கிரியேட். அதான் இந்த வாட்டர் மில்லன் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேட்டிகள்லாம் கொடுப்பாரு. இந்த மாதிரி கோமாளித்தனங்கள் ஏதாவது பண்ணி சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசி பிக் பாஸ்குள்ள போக பார்க்கறாங்க. அடுத்த சீசன் பிக் பாஸ்குள்ள போறதுக்கான வேலைகள் நிறைய. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இயக்குனர் ராஜ்குமாரன் அப்படின்னு சொல்றதை விட தேவயானி அவர்களுடைய கணவர் அப்படின்னு சொல்றது தான் பலருக்குமே அவரை பத்தி தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா சர்ச்சையான கருத்துக்களை, சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, அவதூறு கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. கமலஹாசன் அவர்களுக்கு நடிக்கவே தெரியாது, மகேந்திரன் அவர்களுக்கு இயக்கவே தெரியாது, இன்னும் சொல்ல போனா வெற்றிமாறன் பாரஞ்சித்லாம் டேரக்டர் இல்லை, நான் அவன் படம்லாம் பார்க்கவே மாட்டேன் இப்படின்னு நிறைய கருத்துக்களை சமீப காலமாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி மற்ற கலைஞர்களை பற்றி சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பழமொழி உண்டு, நக்கர நாய்க்கு செக்கு எது சிவலிங்கம் எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜகுமாரன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வரிசையில் நம்ம எடுத்துக்கிறதுனே தெரில. என்ன ஒரு மனநோயாளியா என்னங்கிறது இப்போ சந்தேகமாக இருக்குது. ஒரு 2-3 படங்கள் எடுத்திருக்கிறார் ராஜகுமாரன். ஒரு இயக்குனராக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ராஜகுமாரனை தெரியுமா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தேவயானி கணவர் ராஜகுமாரன் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். இது எப்படின்னா சார், இது இந்த மாதிரி எப்படி முட்டாள்களோட நீங்கள் ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாது. இது அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும். ராஜகுமாரன் ஒரு சினிமா படைப்பாளியா, ஒரு மிகப்பெரிய படைப்பாளி மகேந்திரன். அவரை பற்றி பேசுறதுக்கு இவர் என்ன அருகதை இருக்கு, என்ன தகுதி இருக்குன்னே நமக்கு தெரியல. இவர் ஏதாவது பெரிய சாதனை பண்ணியிருக்காரா? இவர் எடுத்த படங்கள்ல பல நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கிறாரா? இல்லை பல அவார்டுகளை வாங்கி குறித்த ஒரு பெரிய பிரபலமான இயக்குனரா அப்படின்னா கிடையாது. 1-2 படங்கள் தான் எடுத்திருக்கிறாரு. அதாவது நீ வருவாய் என அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அது ஓரளவுக்கு பேசப்பட்ட படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல அவருடைய காதல் கதையை தான் படமா எடுத்திருக்காரு. சௌத்ரி அந்த படத்தை முழுசா பார்த்துட்டு, யோ என்னையா இது, நீ உன்னுடைய காதலை படமா எடுக்கிறதுக்கு நான் உனக்கு கோடிகளில் பணத்தை போடணுமா, என்னையா படம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சௌத்ரி ராஜகுமாரனை கண்டிச்சார். இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஓடவே இல்லை, மொத்தமாகவே ஓடலை. அதுக்கப்புறம் பல முயற்சிகள் பண்ணுறார் சார், எப்படியாவது அடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணுறாரு. பல பிரபல இயக்குனர் நடிகர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, கதை சொல்கிறதுக்காண்டி டைம் கேட்குறாரு. யாருமே அவருக்கு வாய்ப்பு தரல. மொத்தமாகவே சினிமாவிலேருந்து ஒதுக்கப்பட்டார். அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவருடைய மனநிலை, அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் சாதிக்கணும்னு சாதிக்க முடியாமல் போகும்போது அது மொத்தமாகவே இனிமேல் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் போது அது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது.
சாதனையாளர்களை வந்து என்னன்னா முட்டாள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் என்னங்க படம் எடுத்திருக்காங்க, அவரெல்லாம் யாருங்க அவர் என்ன பெரிய ஆளா, இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மனநிலையில தான் ராஜகுமாரன் இருக்கிறார் இன்னைக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா அறியாமை தான் நமக்கு உணர்த்துது. நம்ம இப்ப ராஜகுமாரனை பத்தி விவாதம் பண்றதோ, இல்ல ராஜகுமாரன் ஏன் இப்படி பேசினார்னு வந்து நம்ம பேசுறதோ வந்து கூட சரி கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியல. நீங்க முட்டாள்கிட்ட வந்து நீங்க விவாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. அவன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பான். சொன்னதே சொல்லிட்டு இருப்பான். நீங்க இது பாண்டியராஜன் படத்துல ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து இந்த பைத்தியத்தை எல்லாம் கூட்டு வந்து ஏலம் எடுக்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அந்த காட்சியில வந்து இந்த நிறைய பேர் இந்த லூஸ் மோகன், இந்த ஓமக்குச்சி நரசிம்மன் இவங்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு. ஏலம் எடுக்கும்போது பாண்டியராஜன் வந்து அந்த அந்த ஓனரை ஏமாத்தி காசு வாங்கிட்டு போறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியத்தை சொல்லுவாங்க. அதாவது வந்து 4000 7000 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன 4000 7000ன்னா அந்த ஏலம் விடுறவன் நினைப்பான், ஐயோ 4000 கேட்குறாங்க, இன்னும் 10,000 அப்படின்னா அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம திருத்த முடியாது. மாமா பிஸ்கோத்து அது மாதிரி. ஆமா, மாமா பிஸ்கோத்து அப்படின்னு ஒரு படத்துல அந்த படத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகுமாரன்லாம் சமீபத்தில் இந்த யூடியூப் சேனல்ல என்ன பேசுறோன்னே தெரியாம, யாரை பத்தி பேசுறோன்னே தெரியாம தனக்கு வந்ததை தான் நினைச்சதை பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். வெற்றிமாறன் படம் அப்புறம் ரஞ்சித் படம் எல்லாம் வந்து என்ன படம், அதெல்லாம் நான் ஒரு படம் கூட பார்த்தது இல்லை, அவங்கெல்லாம் ஒரு படைப்பாளிகளா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரஞ்சித் வெற்றிமாறன்லாம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால ஆக சிறந்த படைப்பாளிகளா இருக்கிறாங்க. அருமையான படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு விரசம் இல்லாம ஒரு எப்படி சொல்றது, ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இயக்குநர்களா இருக்கிறாங்க. அந்த வரிசையில தான் பாத்தீங்கன்னா மகேந்திரன் தான் வந்து ஒரு போற்றக்கூடிய இயக்குனர். அதாவது தமிழ் சினிமால மகேந்திரன் ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மகேந்திரனை பின்பற்றி தான் இன்னைக்கு சினிமா துறையில இன்னைக்கு பிரபலமான இருக்கிற பல இயக்குனர்கள் மகேந்திரன் மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து பஸ் ஏறினவங்க தான், ட்ரெயின் ஏறினவங்க தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல உதவியாளர்கள் சினிமா துறையை நோக்கி கோடம்பாக்கத்தை நோக்கி வராங்கன்னா அவங்களும் மகேந்திரன் மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வந்து கோடம்பாக்கத்துக்கு வராங்க. அப்படிப்பட்ட இயக்குனரை வந்து போற போக்குல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. மகேந்திரன்லாம் என்ன இயக்குனர், அவரெல்லாம் ஒரு 4-5 படம் தான் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட விட்டா கூட பரவாயில்ல, ராமநாராயணன் வந்து 100 படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாரு. இது எப்படி சார் இந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? அதாவது ஒரு 4 படம் 5 படம் எடுத்துட்டாருங்கிறதுக்காண்டி அவர் சரியில்லாத இயக்குனர், சிறந்த இயக்குனர் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்ப ஒரு புத்தக கடையில் நீங்க போனீங்கன்னா அங்க வந்து திருக்குறள் வந்து ஒரு நாளைக்கு 1ஓ 2ஓ புத்தகம் தான் விற்கும். இந்த மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த செக்ஸ் பத்தி எழுதுற பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா 100-200 விற்கும் ஒரு நாளைக்கு. அதனால வந்து திருக்குறள் மட்டமான புத்தகம்னு சொல்லிடுவீங்களா, செக்ஸ் புத்தகம் வந்து உயர்ந்த புத்தகம்னு சொல்லிடுவீங்களா? எப்படி என்ன மனநிலையில இந்த மாதிரி ராஜகுமாரன் பேசுறான்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரன் பற்றி கருத்து மட்டும் இல்லாம கமலஹாசனை பத்தியும் சொல்றாரு. கமலஹாசன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நடிகர். அமிதாப் பச்சனை கம்பேர் பண்ணும்போது கமலஹாசன்லாம் ஒரு சின்ன நடிகர் அப்படின்னு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஒரு ஊடகத்துல போய், என்ன சார் வந்து நீங்க வந்து கமலஹாசன் சின்ன நடிகர்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து எப்படி சொல்ற தம்பட்டமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா அமிதாப் பச்சன் வந்து 6.25 அடி, கமலஹாசன் வந்து 4.25 அடி, அப்போ அமிதாப் பச்சனுக்கு கமலஹாசன் சின்ன நடிகர் தானே அப்படிங்கிறார். இது என்ன மனநிலை, என்ன பேசுறாரு? அமீர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அதாவது மனநோயாளி அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாவே வந்து ட்வீட் போட்டிருக்காரு அமீர். இந்த மாதிரி வந்து சினிமாவில் இருக்கிற பலர் வந்து இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மகேந்திரன் மாதிரி ஆளுமைகள், அவங்களுடைய திறமைகள், அவங்களுக்கு எப்படி சொல்றது, ஈடான ஒரு படத்தை யாராவது எடுக்க முடியுமா? தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு கடத்தி கொண்டு போனவர் மகேந்திரன். முள்ளும் மலருங்கிற அவருடைய படம், அந்த ஒரு படம் போதும் சார். ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் போதும். உதிரி பூக்கள்ன்ற படம், அந்த உதிரி பூக்கள்ன்ற படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து ஒரு அக்காவை கட்டிக்கிட்டு தங்கச்சிக்கும் ஆசைப்படுற ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை வச்சு ஒரு படம், இதெல்லாம் ஒரு படமா, உதிரி பூக்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு படத்துல இருந்து வந்ததுதான் பிட்டு எடுத்து பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து அந்த உதிரி பூக்கள் என்ன நோக்கத்துல மகேந்திரன் சார் எடுத்திருந்தாரு, எப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து உதிரி பூக்கள்ல சொல்லியிருந்தாரு, இது ஏதாவது அவருக்கு தெரியுமா? உதிரி பூக்கள்ன்ற படத்தை வந்து பார்த்திருக்காரா? நானே வந்து உதிரி பூக்கள் படத்தை வந்து கிட்டத்தட்ட 17-18 தடவை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் அற்புதமா இருக்கும். அதாவது திரையில வந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் திரையில வந்து எப்படின்னு திரை மொழியிலேயே வந்து படத்தை கதையை சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு இயக்குனர். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். என்னன்னா மகேந்திரன் சார் வந்து எப்படின்னா ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி எடுக்க மாட்டார். ஒரு ஆர்ட் பிலிமையும் கமர்ஷியலையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய தெரிஞ்ச டேலண்டான ஒரு இயக்குனர் மகேந்திரன் சார். இந்த உதிரி பூக்களுடைய கிளைமேக்ஸ் இன்னைக்கும் யாருமே வந்து மகேந்திரன் சார் மாதிரி இயக்குனர்களை வந்து விரும்பக்கூடியவங்க
அந்த ஜென்ரேஷன்ல அந்த படம் பார்த்தவங்க அந்த கிளைமேக்ஸ் காட்சி யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. விஜயன் வந்து ஆத்துக்குள்ள இறங்க சொல்லுவாங்க அந்த ஊர் மக்கள். விஜயன் வந்து கெட்டவனா இருப்பான், அந்த படம் ஃபுல்லா கெட்டவனா இருப்பான். ஆத்துக்குள்ள இறங்க சொல்லுவாங்க, அதுதான் தண்டனை, அப்படியே ஆத்தோட மூழ்கி போன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி விஜயன் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார் ஊர் மக்களை பார்த்து, இது வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தீங்க, நான் கெட்டவனா இருந்தேன், இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து கெட்டவனா ஆயிட்டீங்க, உங்களையெல்லாம் நான் கெட்டவன் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துக்குள்ள மெதுவா இறங்கி போவாரு. அப்ப அந்த 2 குழந்தைங்க இருக்கும் விஜயனுக்கு. ஒரு பொண்ணு அஞ்சுன்னு நினைக்கிறேன், அந்த பேபி அஞ்சு, அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா விஜயனை ஓடி போய் முத்தம் கொடுக்குங்க. அவங்களுக்கு தெரியாது, அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அப்பா வந்து சாக போறாரு, அப்பா வந்து தண்ணிக்குள்ள மரணிக்க போறாருன்னு தெரியாது. அப்ப வந்து முத்தம் கொடுக்கும்போது இனிமே வந்து குழந்தையோடைய முத்தம் கிடைக்காதுன்னும் போது எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அந்த பாசம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்காண்டி அவர் கேட்பாரு, இன்னொரு முத்தம் கொடுமா அப்பாக்கு அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணு கொடுக்கும். இந்த மாதிரி காட்சியெல்லாம் யாராவது பண்ண முடியுமா சார்? அவர் அப்படியே ஆத்துக்குள்ள இறங்கி போவார், ஊர் மக்கள் திரும்பி போவாங்க. ஒரு ஒரு கெட்டவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை அப்படிங்கிறது வந்து அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நீங்க வந்து முள்ளும் மலரும் யாராலையும் மறந்துருக்க முடியாது, யாராலையும் மறக்க முடியாது. இன்னைக்கு 50 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னைக்கு முள்ளும் மலரும் படத்தை வந்து நம்ம உதாரணமா எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்து உதாரணமா போட்டு காமிச்சு இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு படம் வந்து பாடமா மாறுது. அந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு. அந்த டயலாக் என்னன்னா, ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு கை போயிடும், ஒரு விபத்துல வந்து ஒரு கை போயிடும், ஒரு துண்டை போத்திட்டு வந்து சரத்பாவுக்கு முன்னாடி நிப்பாரு. சரத்பாபு சொல்லுவாரு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் முதலாளிகிட்ட, ஆனா வந்து அவர் வந்து உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு, உனக்கு வேலை இல்லை இங்க அப்படின்னு சொல்லும் போது ரஜினி ஒரு டயலாக் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, 2 கையும் 2 காலும் இல்லைனாலும் பொழைச்சுப்பான் சார் இந்த காளி, கேட்டா பையன் சார் இந்த காளி. இதான் பஞ்ச் டைலாக். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 48 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த டைலாக் இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி அது வந்து கதையோட ஆழமா வந்து எல்லாரும் மனசுலையும் பதிகிற மாதிரியான பஞ்ச் டைலாக். இன்னைக்கு கமர்ஷியல் படங்கள்ல என்ன பஞ்ச் டைலாக் வைக்கிறாங்க, அதாவது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 3 மாசம் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறது பஞ்ச் டைலாக். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா, இதெல்லாம் பஞ்ச் டைலாக்க இன்னைக்கு படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. சினிமா அப்படி வந்து இன்னைக்கு கமர்ஷியலா மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு மகேந்திரன் வந்து இந்த மாதிரியான டயலாக்லயே வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகக்கூடியவர், உணர்வுகள்லயே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகக்கூடியவர், முகபாவங்கள்லயே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகக்கூடிய ஆகச்சிறந்த இயக்குனர் மகேந்திரன். உதிரி பூக்கள் அப்படின்ற பேர் என்ன பேர்னு கேட்கிறாரு. அதாவது இந்த சொசைட்டிக்கு விஜயன் மாதிரி உதிரிகள் தேவையில்லை, அவங்கள வந்து நம்ம நிராகரிக்கணுங்கிறதா அந்த படத்தினுடைய தலைப்பு, அர்த்தம் அதான், உதிரி பூக்கள்னு. இதெல்லாம் புரியல. மகேந்திரன் எடுத்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, முள்ளும் மலருமாட்டும், நெஞ்சத்தை கில்லாதேங்கிற படம் அன்னைக்கு வந்து பட்டி தொட்டி எல்லாம் பேசப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காதல் கதை. ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த கதை. நீங்க சுஹாசினியும் மோகனும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. பருவமே அப்படின்னு ஒரு பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ஜாகிங் போற மாதிரியே இருக்கும். அந்த நெஞ்சத்தை கில்லாதே படத்தினுடைய கதையை தழுவிதான், அதுல இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் மணிரத்னமே மௌன ராகம் எடுத்தாரு. மணிரத்னத்தினுடைய மௌன ராகத்துல இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் ராஜா ராணி எடுத்தாங்க. இன்னைக்கும் பாருங்க, இன்னொரு 40 வருஷம் கழிச்சு, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு, நெஞ்சத்தை கில்லாதனுடைய இன்ஸ்பிரேஷன்ல எல்லாம் புது படங்கள் காலம் கடந்தும் கூட வந்துட்டு இருக்கும். பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஜானி மாதிரி படம், எப்படிப்பட்ட படம் ஜானி படம், நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 கேரக்டர் ரஜினிக்கு அவ்வளவு அற்புதமா அந்த படத்தை வந்து காட்சி அமைச்சிருப்பாரு. ஒரு பாட்டு, அதாவது ஸ்ரீதேவிக்கு டேட்ஸ் இல்லை, அந்த பியானோ வாசிச்சுட்டு இருப்பாங்க, பாட்டு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ரஜினி ஸ்ரீதேவி, அது வந்து ஒரே நாள்ல எடுத்து முடிச்சு அனுப்பிச்சார். ஒரே நாள்ல பாட்டை எடுத்து முடிச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாண்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த குதிரையில வர மாதிரி, அந்த சிரிக்கிற மாதிரி போற மாதிரி, இதெல்லாம் தனியா வந்து ரஜினியை வச்சு எடுத்து மேட்ச் பண்ணி ஒரு பாட்டை வந்து உருவாக்குனார். அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். என் வானிலை. ஆமா, என் வானிலைவா, அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எடுக்கப்பட்ட பாட்டு. ஒரு திறமைசாலியால தான் அவ்வளவு நேர்த்தியா ஒரு பாட்டை, அதுவும் எப்படி மனசோட சேரக்கூடிய, மனசுல போய் அப்பக்கூடிய ஒரு பாட்டா வந்து இருக்கிற அந்த பாட்டை எடுக்க முடிஞ்சது. அந்த திறமை அவருக்கு இருந்ததுனாலதான் அதை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் மகேந்திரனை பத்தி சொல்லணும்னா, அந்த முழு மலரும் படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேணு செட்டியார் பார்த்துட்டு, என்னங்க படம் எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டு இல்லை, ஆட்டம் இல்லை, கூத்து இல்லை, டான்ஸ் இல்லை, காமெடி இல்லை, எதுவுமே இல்லை, எப்படிங்க இந்த படம் ஓடும், என்னோட காசு மொத்தமாவே விரயமா போச்சு, ₹1 கூட இந்த படத்துல தேராது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மகேந்திரன் சார் சொல்றாரு, இல்லை சார், நான் நிச்சயமா வந்து இந்த படத்துல ஜெயிப்பேன் சார், என்னுடைய நம்பிக்கை தோக்காது சார், நான் என்னுடைய மனசுல நான் வேற ஒன்றும் நினைச்சு இதை எடுத்திருக்கேன் சார் அப்படின்னும் போது
ஒரு இயக்குனர் அவருடைய மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம அன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் வந்து மகேந்திரன் சாரை வந்து திட்டினார், கோவப்பட்டார் மகேந்திரன் சார் மேல. ஒரு பாட்டு மட்டும் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கு மகேந்திரன் சார் சொல்றாரு, சார் ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுக்கணும் சார், இளையராஜா சார் மியூசிக்ல ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணியாச்சு சார், சும்மா ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் தான் அன்னைக்கு செலவாகும், நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டை முடிச்சிடறேன் சார், இந்த படத்துக்கு அந்த ஒரு பாட்டு மிகப்பெரிய மைலேஜா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு. அந்த தயாரிப்பாளர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் ஆல்ரெடி போட்ட பணமே வேஸ்ட், திரும்பி வராது, இதுக்கு மேல இனிமே நான் ஒரு பைசா கூட செலவழிக்க மாட்டேன் அப்படின்னும் போது என்ன செய்யறதுங்கிற ஒரு தடுமாற்றத்துல மகேந்திரன் சார் இருக்கும்போது இதை வந்து கமலஹாசன் கேள்விப்பட்டு கமலஹாசன் மகேந்திரன் சாரை வர வச்சு, சார் அந்த பாட்டு செலவாகிறதுக்கு எவ்வளோ சார் வேணும் அப்படின்னா, ஒரு 20-25,000 ரூபாய் முடிச்சிடலாம், நான் தரேன் அந்த பணத்தை, நீங்க எடுங்க, உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தரேன், நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கமலஹாசன் பணம் கொடுத்து எடுக்கப்பட்ட பாட்டு தான் அந்த செந்தாளன் பூவில் வந்தாடும் தென்றல். அந்த பாட்டை வந்து கமலஹாசன் கொடுத்து தான் அந்த படத்துல சேர்த்தாங்க. ரஜினிக்காக அப்பவே உதவி பண்ணியிருக்காரு கமலஹாசன். ஆமா, ரஜினிகாந்தி உதவி பண்ணாருன்றது மட்டும் இல்ல சார், ஒரு படைப்பாளி, அவருடைய படைப்பு வந்து அன்னைக்கு வந்து சுதந்திரம், அவருடைய படைப்பு வந்து நசுக்கப்படுகிறது, அந்த படைப்பு வந்து சரியா போய் கொடுக்க முடியல, ஒரு படைப்பாளியோட உணர்வுகளை தெரிஞ்சு அன்னைக்கு கமலஹாசன் வந்து அந்த நட்பு, பழைய நட்பு, இவங்கெல்லாம் ஒரே காலத்துல பயணிச்சவங்க, கமலஹாசன் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், பாலு மகேந்திரா ஆகட்டும், பாலச்சந்திரா ஆகட்டும், பாரதிராஜ் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல சமகாலத்துல பயணிச்சவங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்ததுனால கூப்பிட்டு உதவி செஞ்சு அந்த கமலஹாசன் கொடுத்து எடுக்கப்பட்ட பாடல் தான் அந்த பாடல், அந்த படத்தினுடைய சூப்பர் ஹிட் சாங்கா அமைஞ்சிச்சு. ஸோ இப்படி அவருடைய பேரே வந்து வித்தியாசமா இருக்கும் சார், பூட்டாத பூட்டுகள். இந்த 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 மாதிரி ஒரு டைட்டில் யாரால யோசிச்சு வைக்க முடியுமா? பூட்டாத பூட்டுகள், நண்டு, மெட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் கை, கடைசியா அவர் ஒர்க் பண்ண படம் சாசனம்னு ஒரு படம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி நடிச்சார், என்எஃப்டிசி தயாரிச்சாங்க அந்த படத்தை. அந்த படத்துக்கு காரைக்குடியில வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஒரு செட்டியார் பங்களால வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நாளைக்கு வந்து அதிர்சம் முறுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும், ஃபர்ஸ்ட் ஷாட்ல அது இருக்கு, ஒரு சீனு நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, இது எதுவுமே மறந்துட்டு அதை வந்து எப்படி கவனக்குறைவா வந்து அதை விட்டுட்டார். காலையில ஸ்பாட்ல போய் 7 மணிக்கு மகேந்திரன் சார் நிற்கிறாரு, எங்கப்பா பலகாரம் அப்படின்னு கேட்குறாரு. சார் அப்படின்னு எல்லாருமே திணறாங்க. எப்பா நான் சொன்னேன்ல அதிர்சம் முறுக்கு சீடை இதெல்லாம் வேணும்னு சொன்னேனே, தட்டில் வச்சு அதுலேருந்து தான் ஷார்ட்டே வந்து நான் காட்ட போகிறேன், வேணும்னு சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் இந்த வந்து சார் அப்படி சார் அப்படி சொல்லி மறந்துட்டார் சார் அப்படின்னோடனே கோவமே படலை. ஒன்றும் கோவப்படாதீங்கப்பா, ஒன்றும் பதட்டப்படாதீங்கப்பா, இது வந்து காரைக்குடி, இது செட்டிநாட்டு பலகாரம், எல்லா கடையிலையுமே விற்கும், இல்லைன்னா எல்லா வீட்லேயுமே செட்டிநாட்டு பலகாரம் செஞ்சு விற்பாங்க, யார் வீட்டில் செட்டிநாட்டு பலகாரம் விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், அவங்க வீட்டில் போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரை மணி நேரத்துக்குள்ளே இவர் சொன்ன ஐடியாவில் போய் அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த அதிர்ஷ்டத்துலேருந்து முறுக்குலேருந்து வச்சு அதை ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தோசைக்கு வந்து இந்த அவியல் மாதிரி செய்வாங்கள்ல, இந்த சட்னி செய்வாங்கல்ல, சட்னி வேணும், தேங்காய் சட்னி வேணும், ஷார்ட் படி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட்டு. அந்த ஷாட்டுக்கு வந்து இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் சட்னியை வந்து வாங்காம விட்டாங்க. சட்னி இல்லை அப்படின்னோடனே மகேந்திரன் சொல்லியிருக்காரு, ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் வந்து மஞ்சளை லைட்டாக தயிரில், ப்ரொடக்ஷனில் எப்போவுமே தயிர் இருக்கும், தயிரில் மஞ்சளை கலந்து 2-3 கடுகு எடுத்து போட்டு, சமைக்கிறதுக்கு போயிருப்பாங்க, கடுகு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னா வச்சு ஷாட் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த படத்தில் ஒருத்தர் உதவியாளராக வேலை பார்த்தார், எனக்கு நெருங்கிய நண்பர், அவர் சொன்ன தகவல் தான் இதெல்லாம், அவருடைய பேர் வேண்டாம், அவர் சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, ஒரு சினிமாவை நேசித்து சினிமாக்காண்டியே வாழ்ற ஒருத்தரால, சினிமாவே மூச்சா நினைக்கிற ஒருத்தரால தான் இப்படி சமயோஜிதனமா வந்து யோசிச்சு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரி படங்கள் எடுத்த மகேந்திரனை விமர்சிக்கிறார் ராஜகுமாரன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? கமலஹாசனை வந்து கேலியும் கிண்டலுமா சொல்றாரு. அவர் என்ன 6.25, இவர் 4.25. அப்போ வந்து அமிதாப் பச்சனோட கமல் வந்து சின்ன நடிகர் தானே அப்படிங்கிறாரு. இது என்ன பொருளோட பேசுறாருன்னே தெரியல. அதாவது தெரிஞ்சு பேசுறாரா, தெரியாம பேசுறாரா, இல்ல மனநிலை சரியில்லாம பேசுறாரா தெரியல. அவருக்கு எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காரு சொன்னீங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பேசுறத விட வந்து நம்ம வித்தியாசமா பேசினா நம்ம வந்து நம்ம மேல அட்டென்ஷன் கிரியேட். அதான் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த யூடியூப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேட்டிகள்லாம் கொடுப்பாரு, ஒரு பேக் ஒன்று போட்டுப்பாரு, போட்டுக்கிட்டு வந்து எல்லா சேனல்லையும் போய் உட்காந்து சண்டை போடுவாரு, எந்திரிச்சு நடந்து கேமரா பாதி ரன் ஆயிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நடந்து போவாரு. அப்புறம் கமலா தேட்டர் மாதிரி, ரோஹிணி தேட்டர் மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல போய் படம் பார்த்துட்டு ஒரு தோல்ல ஒரு பேக்கை போட்டு வருவாரு. வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் சிவாஜி மாதிரிமா, நடிப்பு அரக்கமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு
பக்கம் வந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை வந்து பிக் பாஸ்ல வந்து வச்சு ஒரு 50 நாளோ என்னமோ 40 நாளோ இருந்தாரு. இப்போ அங்கேயும் இருந்து வெளியே ஏற்றி விட்டாரு. இனிமே அந்த வாட்டர்மெலன் ஷேர் மேல ஏதாவது அட்ராக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கோமாளித்தனங்கள் ஏதாவது பண்ணி சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசி பிக் பாஸ்க்குள்ள போக பாக்குறாரா? அடுத்த சீசன் பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கான வேலைகள் நிறைய பேர் பார்த்திருக்கீங்கல்ல. பிக் பாஸ்க்குள்ள போறதுக்குன்னு இப்ப நிறைய வந்து கோமாளித்தனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க யாருன்னே தெரியாது, அடையாளமே தெரியாது. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கோ இல்லையோ, நீங்க ஒரு 2-3 படங்கள் எடுத்த ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, அதுவும் இல்லாம உங்க பேரை வச்சு 4 பேர் பேசுறாங்கன்னா அது அந்த அம்மையார் தேவயானிக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணும். உண்மையாலுமே இன்னைக்கு தேவயானி அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நடிகை, அதே மாதிரி வந்து ஒரு பண்பட்ட நடிகை அப்படிங்கிற பேரோட இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நடக்கிற எலெக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே தேவயானியை பேச கூப்பிடுறாங்க, எலெக்ஷன்ல நிக்க சொல்றாங்க, ஜெயிக்க வைக்கிறாங்க. எல்லாருமே தேவயானி மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, தேவயானி வந்து நடிகையா இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த மரியாதையோட எல்லார்கிட்டையும் பழகுறாங்க. அந்த மரியாதையை வந்து திருப்பி அவங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. அந்த நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பதிலுக்கு கிடைக்கும். இப்ப ராஜகுமாரன் வந்து பண்ற சேஷ்டிகள்னா இப்ப அந்த அம்மாக்குமே வந்து சங்கடத்தை உருவாக்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அந்த அம்மா பேரும் சேர்ந்து கெட்டு போகும். இது தேவையே இல்லாத விஷயம். இதாவது இவர் வந்து படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வந்தாரு. சந்தானம் ஒரு படத்துல பாத்தீங்களா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் மேக்சிமம் கோமாளியா வந்து ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணி விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அந்த மாதிரி மறுபடியும் சந்தானம் ஒரு படம் எடுத்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இவர் திருந்துவாரா என்னன்னு தெரியல. ஒரு 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 நல்ல படைப்பாளியை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் வந்து அந்த நல்ல படைப்பாளியை விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சாதிச்சிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இப்போ இந்த சாதனைகள் பண்ணிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா பரவாயில்ல. இன்னைக்கு எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க சார், எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இருக்காங்க சினிமா துறையில், எத்தனையோ தயாரிப்பாளர் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. யாராவது வந்து மகேந்திரன் சாரை விமர்சிச்சிருக்காங்களா? யாராவது வந்து கமலஹாசனுடைய திறமையை வந்து தாழ்த்தி பேசியிருக்கிறாங்களா? கமலஹாசனுடைய படங்கள் வந்து எப்படி சொல்லுது, சலங்கி ஒளியிலிருந்து சிற்பிக்குள் முத்து, குருதி புனல், மகாநதி, குணா, இந்த படங்கள்லாம் யாராவது நடிக்க முடியுமா? அதாவது இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னா கமலஹாசனை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகரை வந்து விமர்சனம் பண்ணி கேவலமா அவரெல்லாம் ஒரு நடிகரா, அவர் நடிச்ச ஒரு 4-5 படம் தான் நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரில. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார், மகேந்திரன் சாரை பற்றி பல விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது. எம்ஜிஆரே எய்த்து கேள்வி கேட்டவர் மகேந்திரன். அதாவது வந்து ஒரு ஆளுமையான ஒருத்தர், ஒரு எழுத்தாளர் மகேந்திரன், ஒரு கதை வசன கர்த்தா மகேந்திரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம், ரிஷி மூலம், இப்படி படங்களுக்கு வந்து இன்னும் பல படங்களுக்கு வந்து கதை வசனம் எழுதின ஒரு கதை வசன கர்த்தா. அவர் எழுதி போட்ட நாடகம் தான் இந்த வந்து எப்படி சொல்றது, இந்த தங்கப்பதக்கங்கிற நாடகம். அந்த நாடகத்துல வந்து செந்தாமரை தான் வந்து சிவாஜி கணேசன் கேரக்டர் நடிச்சிருந்தார். பழைய நடிகர் செந்தாமரை, இந்த 3 முகம் படத்துல ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவர் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டர்ல தான் வந்து சிவாஜி கணேசன் நடிச்சு அந்த சௌத்ரி கேரக்டர் பிரமாதமா வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணி அந்த படம் தங்கப்பதக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அது டயலாக்கு, அந்த கதைக்கே வந்து ஓடின படம். அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. எம்ஜிஆரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் விழாக்கு போயிருக்கும் போது நீங்கள்லாம் நடிக்கிறதெல்லாம் படமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. ஆனால் வந்து எம்ஜிஆர் கோவப்படலை. ஒரு உண்மையான கலைஞன், அவங்ககிட்ட ஏதோ இருக்கு, அவன் மனசுக்குள்ளே என்னமோ நினச்சி தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவரை சென்னைக்கு வர வச்சு, சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோ பத்திரிகையை நடத்தினார் இல்லையா, துக்ளக் பத்திரிகை, அதில் உதவி ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பயணித்தார், பல நடிகர்கள், எம்ஜிஆரோடய பயணித்தவர், சிவாஜியோடய பயணித்தவர், பல படங்களுக்கு வந்து கதை வசனம் எழுதினவர். எம்ஜிஆர் வந்து பொன்னியின் செல்வம் படத்தில் நடிக்க ஆசைப்பட்டார். இப்போ பொன்னியின் செல்வம் பல வருடங்கள் கழிச்சு தான் எடுத்திருக்காங்க. அன்னைக்கே எம்ஜிஆர் வந்து பொன்னியின் செல்வம் படம் நடிக்க ஆசைப்பட்டு அதை திரைக்கதை அதாவது அமைக்கிறதுக்கு மகேந்திரன்ட்ட கொடுத்தார். அந்த பொறுப்பை வந்து மகேந்திரன்ட்ட கொடுத்தாரு. முழு வடிவம் வந்து மகேந்திரன் பண்ணி வச்சிருந்தார். ஆனா அந்த படம் நடக்காம போச்சு. இப்படி எத்தனையோ திறமைகள் உள்ள ஒரு பெரிய இயக்குனரை, ஒரு பெரிய படைப்பாளியை போற போக்குல விமர்சனம் பண்ணிட்டு போறதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். இது வந்து ராஜகுமாரன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விமர்சனங்கள் பண்றார். பாரஞ்சித்தை பத்தி, வெற்றிமாறனை பத்தி, படைப்பாளிகளை பத்திலாம் நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் முழுக்க தவறு. இது ராஜகுமாரன் திருத்திக்கணும். அப்படி இல்லைன்னா ராஜகுமாரனை வந்து சரியான மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டறிஞ்சு அவருக்கு வந்து அதுக்கு சால்வேஷன் கொடுக்கணும். ஒருவேளை அப்படி கொடுத்தா கூட திருந்து வரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா வந்து அதாவது எப்படி சொல்றது, அடிபட்டு
அப்படிங்கிறதுக்காண்டி இன்னொருத்தனை வந்து தவறாக விமர்சனிக்கிறது ரொம்ப தப்பு. உங்களால் ஒரு பெரிய உயரத்துக்கு வர முடியல அப்படின்னா நீங்கள் தான் அது முயற்சி பண்ணி அடுத்த தளத்துக்கு வரணும்னு நினைக்கணுமே தவிர மற்றவர்களை விமர்சனம் செஞ்சு கேவலமாக பேசுறதுங்கிறது வந்து தப்பான விஷயம். மகேந்திரன் மாதிரி ஆட்களை வந்து பேசுறது வந்து சினிமா துறையில் எல்லாருமே கண்டிக்கணும். ரஜினிகாந்த் அவர் வந்து பாலச்சந்தர் ஒரு பேட்டி எடுக்கிறார் அந்த D40 என்னமோ அந்த டைரக்டர்ஸ் விழால. பாலச்சந்தர் ரஜினிகாந்த் கிட்ட 1-to-1 கேள்வி கேட்கிறாரு, இன்டர்வியூ கேட்கிறாரு. உனக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னா மகேந்திரன் அப்படிங்கிறார். பாலச்சந்தர் கேட்குறா, ஏன் நான் வந்து உன்னுடைய குருநாதர், நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நீ மகேந்திரன்க அப்படின்னா, சார் நான் வெளிப்படையாக பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு பிடிச்ச இயக்குனர் மகேந்திரன் தான், எனக்கு பிடிச்ச படம் முழு மலரும் தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு கமர்ஷியல் ஹீரோ சார் ரஜினிகாந்த். இன்னைக்கு 173 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டைன்மெண்ட் ஹீரோ. ஆனால் அவர் 173 படம் நடித்த ஒரு ஹீரோ கிட்ட எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா முழு மலருங்கிறாரு. அந்த எந்த இயக்குனர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பாலச்சந்திர சொல்ல, அறிமுகப்படுத்தின குருநாதரை சொல்ல, மகேந்திரன் சொல்றாரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வந்து மகேந்திரன் வந்து மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனரா இருக்காருன்னு நீங்க பாத்துக்கணும். ரொம்ப நன்றி சார். ராஜ்குமாரன் பேசிய தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.